ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கலாம், நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, மனதால் கூட கெட்டது நினைத்ததில்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் துன்பங்கள்? தினமும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தவறாமல் கொடுக்கிறேன், ஒழுங்காக ஜெபிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், இன்னும் என்ன குறை என்னிடம் இருக்கிறது? துன்மார்க்கமாய் வாழ்கிறவனெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன்? இப்படி மனதுக்குள் நினைக்கிறீர்களா? சங்கீதம் 34:19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது புரிகிறதா ஏன் உங்களுக்கு அதிகமான துன்பங்கள் வருகிறது என்று? நீங்கள் நீதிமானாய் வாழும்போது அநேக துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லும் இந்த பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு கேடும் வராது, பயப்படாதிருங்கள். துன்மார்க்கர் இப்பொழுது உங்களை பார்த்து சிரிக்கலாம், பரியாசம் பண்ணி கேலி பண்ணலாம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனால் அவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆகையால் அவர்களை சட்டை பண்ணாதிருங்கள். கிறிஸ்துவை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஊச் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமானாய் வாழ்ந்து துன்பங்களை அனுபவித்தவர்கள் ஏராளமான பேர். அவர்களெல்லாம் கர்த்தர் விடுவித்து அற்புதமாக வழிநடத்தினார். இங்கே யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபுவை போல ஒரு நீதிமான் அவனுடைய நாட்களில் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தரே யோபுவை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார். அப்படி உத்தமமாய் வாழ்ந்த யோபுவின் வாழ்க்கை வேதனையும் துன்பங்களும் நிறைந்ததாயிருந்தது. மிகப்பெரிய செல்வந்தனான யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்து விட்டான். வந்தவர்கள் போனவர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் வாய்க்கு வந்ததை பேசி அவனை காயப்படுத்தினார்கள். நீ ஏதோ பாவம் பண்ணி விட்டாய், அதான் கர்த்தர் உன்னை தண்டித்து விட்டார், இப்பொழுதே மனந்திரும் என்று குத்தி குத்தி பேசினார்கள். சரீரத்திலே வியாதி வந்து அவன் கஷ்டப்படுவதை பார்த்த அவனுடைய மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இத்தனை நடந்த பிறகும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தர் யோபுவை எல்லா இக்கட்டிலும் இருந்து விடுவித்து அவன் இழந்த எல்லாவற்றை காட்டிலும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கனம் பண்ணினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் துன்பங்களை கடந்து செல்லும் போது உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் உங்களை ஏளனமாக பேசலாம், உங்களுடைய பரிசுத்தத்தை சந்தேகப்படலாம், எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு கூட நீங்கள் வரலாம். உங்கள் மனைவி அல்லது கணவர் கூட உங்களோடு நிற்காமல் போகலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு பேசாமல் போகலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக ஆண்டவர் நிற்கிறார், உங்களை தள்ளாட விட மாட்டார்.
உங்களை விடுவிப்பார். நீங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் மிகவும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. பாடுகளோடு வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் தள்ளாட விடமாட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோபு எந்த தேசத்திலே வசித்து வந்தார்? ஏ கல்தையர் தேசத்தில், பி எகிப்து தேசத்தில், சி ஊட்ஸ் தேசத்தில், டி எத்தியோப்பியா தேசத்தில். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.